நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம்னுங்கிறீங்களா? எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்காம. தாத்தா காமராஜர் இருந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம்னுங்கிறீங்களா? AK-74 ஒரு ஆயுதம், அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போலதான் தோட்டா இருக்கும், ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம்னுங்கிறீங்களா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்விதான் மாடுனனுக்கு சிறந்த செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம். யாரு? நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். கேடில் விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம்னுங்கிறீங்களா? ஐடி கார்டு டேய், இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? ஏய், என்னைய கனடா அமெரிக்கா நுழைய விடலடா, ஏன்னா அவ்வளவு பாப்புலர். என் பங்காளி வடிவில் சொன்ன ரொம்ப ஃபேமஸ்ரா. நீ உருட்டுற இவ்வளவு உருட்டையும் ஒரு கும்பல் கேக்குது பாரியா. நீ என்னைய போய் ஐடி கார்டு கொடு. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம்னுங்கிறீங்களா? பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரியார். 2026 சீமானுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சர்க்குல இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட எதுக்கு மறுபடியும் முட்டை போடுறதுக்கா? நீ இருப்ப திரள்லதி வாங்கி தின்னுட்டு. ஆமா, கோபப்படுறான் சீமா, பயங்கரமா கத்துறான். என் போனா அப்படி, நான் பிறந்தது அப்படி. பிறந்தவன எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேன தொட்டு வைப்பாங்க. எனக்கு சாராயம் இருந்து தொட்டு வச்சுட்டாங்க. யோ, நீ எப்பதான் ஏன் திருந்துவ? எப்ப பார்த்தாலும் நாக்கு நம்ம சுறுசுறுன்னு எரிஞ்சுட்டே இருக்கு. கல்வி இலவசம், கல்வி மருத்துவம் அதுவும் இலவசம். பா, எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. பாலு, மாட்டு பாலு குர்ரா, அண்டாடா குர்ரா குர்ரா. நம்ம பாட்ட மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட. உடம்பு வலிக்குதா? பா இலவசம். எது ஸ்பா இலவசமா? எண்ணெயை போட்டு நல்லா உருவி தள்ளு. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. உனக்கு ஒரு படம் வச்சிருக்கேன், பாத்துடுவா. சினிமா டைரக்டராக தான் உள்ள வந்திருக்கீங்க. வெறும் சீமானா வந்தீங்களா? சினிமா டைரக்டர் சீமானா உள்ள வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த தமிழர்களுக்காக பேசினா அந்த தமிழர்களுக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது. தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா பைத்தியக்காரன். super hit. Salute Jubilee Films, sir. Sir, this time my people made a blunder mistake, sir. தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன். Please permit me only 1 hour, sir. I will finish the whole thing, sir. சும்மா லூஸ் மாதிரி பேசிக்காரே. என்னை 2 முறை, ஒரு முறை கனடாவில் கைது செய்யறாங்க. அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு நீங்க கேட்க கூடாது. கைது செய்யற அளவுக்கு ஒன்னும் செய்யல, அதான் பிரச்சனை. நீ ஒண்ணுமே செய்யல, அதனால கைது பண்ணிட்டாங்க. என் நாட்டுக்குள்ள நீ நுழையாதேங்கிறான். என்னை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு என்னை உட்கார வச்சு விசாரிக்கும் போது அவன் என் ஆங்கிலத்தில் பேசல. என்னை பார்த்தவனே தெரியுது ஒரு தமிழரை கூட்டி வரான் மொழிபெயர்க்க. அவனுக்கு தெரியுது சீமானோட பேச தமிழர் வேணும். அமெரிக்கால கைது பண்ணான். அமெரிக்கால கைது பண்ணான். அப்பவும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்தான். ஏன்னா உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல. அமெரிக்கா தூதரகம் இருக்கு பாருங்க, அங்க அனுமதிக்கு, அதாவது நுழைவு அனுமதிக்கு விசாவுக்கு போறோம். வரிசையில நிப்ப ஆயிரக்கணக்கா. என்னோட மச்சன தங்கர் பச்சானு வந்திருக்காரு. அவர் முடிவு பண்ணாரு, இவனுக்கு கொடுக்காது இந்த அம்மா, இவனுக்கு கிடைக்காது விசான்ட்டு.
பல பேர் வரிசையில் நின்றுட்டு அப்படியே டை கட்டி காப்பினா நின்றுட்டு இருக்கான். நான் சாதாரணமா போனேன். எல்லாரும் என்னதான் பாக்குறான். இவருக்கு கொடுக்க போறாங்க அமெரிக்கா விசா. ஒரு வெள்ளைக்கார அம்மா என்னுடைய கோப்புகள், நான் எடுத்த படம், நான் பேசினது, இந்த இதுகள், இப்போ வாங்கின பரிசு, இதெல்லாம் ஆவணங்கள்லாம் காட்டிட்டு என்னோட கடவு சீட்டை கொடுத்தேன். கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட வணக்கம்னு வாங்கி கடவு சீட்டை வச்சுக்கிட்டா விசா உறுதி, அதாவது நுழைவு அனுமதி உறுதி. இல்லைன்னா கொடுத்துருச்சுன்னா இல்லை, வணக்கம் இல்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானின்னு. உன் கதையை மணி கேட்டல என்ன சிறப்பாலே அடிக்கணும். அம்மா வந்து கரண்டியாலாம் அடிப்பாங்க வீட்டுல பொதுவா, அந்த மாதிரி எல்லாம் அடி வாங்கி திட்டுறதான் நாமளும் கொஞ்சம் நஞ்சம் பொய் இல்ல. புரிஞ்சதா? கல்லூரியில காலண்டர் சும்மா தானே கொடுப்பாங்க, அது 15 ரூபாய்ன்னு சொல்றது. கேட்டுக்க. நம்ம தான் அங்க பணம் இருக்கிறத பார்த்துட்டு தானே போடுறது, பிட்டா போடுறது. தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்களா? நீங்களே நம்ப முடியாத மாதிரி போய் சொல்லிருக்கீங்களா? பொய்ய தவிர வேற என்ன பேசியிருக்கான்? தமிழ் தேசியம், தமிழ் பண்பாடு, நான் தமிழன், நான் தாண்டா திருவள்ளுவரோட பேரன் அப்படின்னு சொல்றவரு அவர் மயனை கொண்டு போய் வெளிநாட்டுல படிக்க வைக்கிறாரு. கட்சி நிதி வாங்குறேன், நான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறீங்களடா, நான் மக்கள்கிட்ட என்ன காசு வாங்க கூடாதுன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு அவர் அசிங்கப்படணும், வெட்கப்படணும். உண்மையிலேயே ரைட்டு. ஒரு மனிதர்கள் ஒரு மாதிரி, எல்லா வரல் ஒரே மாதிரி இருக்கு, அதுல ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பொது அறிவு இருக்கணும். பொதுவா இருக்கிற ஒரு ஆளுக்கு பொது அறிவு இருக்கணும், அது அவருக்கு இல்ல. நம்ம என்ன செய்யறது? அவரோட ஸ்பீச்லாம் அப்படிதான் இருக்கு. நீங்க மக்கள்கிட்ட தானே ஓட்டு வாங்குற, நான் மக்கள்கிட்ட காசு வாங்கினா தப்பான்னு கேட்கிறாரு. நோ கமெண்ட், சிம்பிளி வெஸ்ட். அவரை பத்தி சைமன், மக்கள்லாம் தெரிஞ்சுட்டாங்க, நீ ஒழுங்கா தெரிஞ்சுட்டு. சொல்லுங்க எல்லாம். ஹலோ, சீமானுக்கு 5 அறிவு தாங்க இருக்குது. அவருக்கு நல்லது கெட்டது அறிதக்கதான அறிவு, 6வது அறிவு கிடையாது. அவர் ஒருத்தர் தான் தமிழுக்காக போராடுன்றாரு, அவர் எப்படி சொல்றீங்க? நாங்க முஸ்லிம்காக போராடினுக்கிறோம், இந்து கிறிஸ்டின் ஜெயினுக்கெல்லாம் போராடினுக்கிறோம். அந்த ஆளுக்கு வேற வேலையே இருக்காதுன்னா அதனால சொல்லி இருப்பானா சும்மானா? அதனால ஏன்டா லாஜிக்கான கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க? முட்டாக்குவா மாதிரியே தான்டா கேள்வி கேட்பீங்க இந்த பேட்டி எடுக்கிறவனுங்க. அதனால தான் அவனுக்கு ஒருத்தருங்க பேரை பேச முட்டாக்குவேன்னு வச்சுக்கோங்கடா. டே, ஆல்ரெடி இந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். திருப்பி நோண்டி அவன் வாயை பிடுங்கணும். எதையாச்சும் சொல்லி அவன் வாயை பிடுங்கணும். அவன் தான் உண்மையை ஆணித்தனமாக ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டானே, அப்புறம் என்னடா? புவியிருப்பு விஷயம் கண்டுபிடிச்சது முசியானந்த். ஆமா எனக்கு தெரியும். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிராம்பெல். ஆதோர்ஜனா. ஆமா. விஜய் என்ன சொன்னாலும் ஒரு 10 லட்சம் பேராவது நம்புவான். இல்ல, இதை நீங்க மக்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் தான் சொல்றேன். மக்கள் தரங்கட்டு போட்டியில மக்கள் தான் சொல்றேன். யார சொல்றேன்? விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா, ஆமா அவர் உண்மையை சொல்றாரு, நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, அசையாத, விஷம் ஏறாது. ஒரு கட்டுவரியா மாம்பை கொண்டு அவரை கடிக்க விட்டு பார்ப்போம். இனும்பா அவனை கடிக்க விடுவோம். விஷம் ஏறுதா இல்லையா? நீங்க அமைதியா இருங்க. விஷம் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். சார், அரிசியை விட சின்னதா ஒரு தோட்டாவான் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அப்படியே உள்ள போகுமா, அப்படியே விரிஞ்சிருமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க செத்துருவாங்களா. அவர் சுட்டு பழகினாரா. கடாஃபி அவருக்கு கத்து கொடுத்தாராம். ஐயா, வைகோ அவர்கள் காட்டியது போல ஒரு காணொலி காட்டுங்க. நீங்கள் அதிபரோட இருந்த காணொலி ஒன்று காட்டுங்க பார்ப்போம். உங்க அதிபரை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். நான் போய் சொல்லல, ஒரு விஷயத்தை நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. இப்ராஹிம். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. அண்ணன் சீமான்னு காட்டும். நீ பாரு. போட்டு பாரு. கூகுள்ல போட்டு பாரு. எமோஷன் ஆகாத.